Taste the Daily. பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்கள் மங்கள நாளில் செயல்பட வேண்டுமென அறிவிக்கப்பட்ட நிலையில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகம் பூட்டி கிடந்தது. பொது விடுமுறை நாளாக இருந்தாலும் அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகமும் மங்கள நாட்களில் செயல்படும் என கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ஸ்டாலின் அரசு அரசாணை வெளியிட்டது. இந்த நிலையில் மங்கள நாளான இன்று விருத்தாச்சல பத்திரப்பதிவுத்துறை அலுவலகம் மூடப்பட்டதால் ஆவணப்பதிவு எதையும் செய்ய முடியாமல் போனது. இதேபோல் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பத்திரப்பதிவு அலுவலகமும் செயல்படாமல் மூடியிருந்தது. அறிவிப்பை மட்டும் கொடுத்து செயல் வடிவத்துக்கு வராத எத்தனையோ திராவிட மாடல் விளம்பர திட்டங்களுள் இதுவும் ஒன்றாகி போனதோ என பொதுமக்கள் பலர் ஏமாற்றத்துடன் தங்களின் வேதனையை வெளிப்படுத்தினர். சென்னையில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்ய மூளையாக செயல்பட்ட சைதாப்பேட்டை காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் சன்னி லாய்டு உள்ளிட்ட 7 பேர் மீது 1000 விளக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த டிசம்பர் 17ஆம் தேதி சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே முகமது கவுஸ் என்பவரிடமிருந்து ரூபாய் 20 லட்சம் வழிப்பறி செய்த வழக்கில் ஏற்கனவே திருவல்லிக்கேணி காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜாசிங், வருமான வரித்துறை கண்காணிப்பாளர் பிரபு, வருமான வரித்துறை ஆய்வாளர் தாமோதரன், வருமான வரித்துறை அதிகாரி பிரதீப் ஆகிய 4 பேர் சிக்கினர். இந்நிலையில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் கடந்த டிசம்பர் 11ஆம் தேதி 1000 விளக்கு பகுதியில் 20 லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை வழிப்பறி செய்ததாக SSI சன்னி லாய்டு வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் ராயபுரத்தைச் சேர்ந்த தமிழ் அன்சாரி என்பவர் வைத்திருந்த 40 லட்சம் ரூபாயில் 20 லட்சம் ரூபாயை பறித்துக் கொண்டு அவரை விரட்டியடித்ததாக சன்னி லாய்டு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் சன்னி லாய்டு உள்ளிட்ட 7 பேர் மீது 1000 விளக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவல்துறையினரை இதுபோன்ற வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.